யாரு? நாமதேவர். ஒரு வழியா ஜம்ப் பண்ணி நாயை பிடிச்சி ஒரு அமுக்கு கழுத்தை கட்டி நிறுத்திட்டு நாமதேவர் நாய்கிட்ட சொன்னார், அறிவிருக்க அவனுக்கு? நெய் தடவாத ரொட்டியை தின்னா வைத்த வலிக்காதா? நெய் தடவாத வெறும் ரொட்டியை தின்னா வைத்த வலிக்காதா? நான் நெய் தடவி தரத்துக்குள்ள உனக்கு என்ன அவசரம், ஏன் ஒடியாந்த அப்படின்னு வாயிலேருந்து ரொட்டியை புடுங்கி நெய் கிண்ணத்துல தடவி நாய்க்கு மறுபடியும் ஊட்டினார். அந்த ரொட்டியை வாயில வச்சோன்னா அந்த கருப்பு நாய் நாமதேவரை பார்த்து சொல்லிச்சான், நாமதேவா, நான் யாருன்னு தெரியலையா? நான் தான் பாண்டுரங்கன். நான் நாயாக வந்தாலும் நீ நீயாக இருந்தே என்னை ஜெயித்து விட்டாய். நான் நாயாக வந்தாலும் நீ நீயாகவே இருந்து என்னை ஜெயித்து விட்டாய். அன்பில்லாதவர்கள் ஒருபோதும் ஞானியாக முடியாது. அன்பில்லாதவர்கள், அதாவது ஹிருதய ஸ்தானத்துல குண்டலினி வந்துட்டா அவங்க எல்லாத்தையும் பார்த்து கண்ணீர் விடுவாங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். வள்ளல் பெருமான் பாடுறார் பாருங்க, இந்த உலகத்துல யாருக்கும் பசினா என்னால் தாங்க முடியல அப்படின்னா பாருங்க. இந்த இரக்கமும் அன்பும் உள்ளவர்கள் யாரோ அவர்களுக்கு குண்டலினி எங்க வந்துருச்சு? அநாகதம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். இங்க பாருங்க, மூலாதாரம் சுவாதிஷ்டானத்துக்கு என்ன பேர் தெரியுங்களா? பிரம்ம கிரந்தின்னு பேர். லலிதா சஹஸ்ரம் நாம படிச்சவங்க யாராவது இருந்தா தெரியும். பிரம்ம கிரந்தி விபேதினி, ருத்ர கிரந்தி விபேதினி, விஷ்ணு கிரந்தி விபேதினி எல்லாம் வரும், வரிசையா வரும். முதல் முடிச்சு பிரம்ம கிரந்தி, அது உடலோடு நாம் பெற்றிருக்கிற முடிச்சு. அப்பா அம்மா உடம்பு, பாடி ப்ரோக்ராம்டு பாடி. ப்ரோக்ராம்டு பாடி தான் பசிக்குது, டைஜஸ்ட் பண்ணுது, சிஸ்டம் பண்ணுது. டைஜஷனுக்கு நீங்க ஏதாவது பண்ணீங்களா? என்னத்தை போட்டாலும் போகுது. உங்களுக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா? வாயில போட்டு தலைகீழா நில்லுங்க. எதையாவது ஒண்ணு வாயில போட்டு தலைகீழா நில்லுங்க. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் படி வெளியே வரணும் இல்ல, குடல்ல வராது. குடல் திரும்ப வயிற்றுல தான் தள்ளும். நீங்க வாய்க்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு தலைகீழா நின்னா கூட குடல் கீழே நமக்கு வாய் வழியா தள்ளாது, திரும்ப மேல அப்படியே வயிற்றுக்கு தள்ளும். ஏன்? பாடி இஸ் ப்ரோக்ராம் இன் சச் எ வே. உடம்பு அப்படி தயாரிக்கப்பட்டது. மூலாதாரம் சுவாதிஷ்டானம் என்பது உடம்பு வழியா நமக்கு இருக்கிற முடிச்சு. அடுத்தது மணிப்பூரகம் அநாகதம் என்பது உலகத்தோடு நமக்கு இருக்கிற மனது பூர்வமான முடிச்சு. மனம் வழியாக உலகத்தோடு நம்ம வச்சிருக்கிற லிங்க்குக்கு பேரு அநாகதம். இப்ப அடுத்தது நீங்க என்ன பண்ணுவீங்க? நியாய அநியாயத்தை யோசிப்பீங்க, பர்ஃபெக்ஷன்ங்கிறத யோசிப்பீங்க, எது சரி எது தப்புன்னு யோசிப்பீங்க. அப்படி வருகிற போது நிறைய தப்புல இருந்து நம்ம வெளியே வரும். இவ்வளவு நாள் நான் பண்ணேன் சார், ஆனா அது சரின்னு எனக்கு தோணல சார். ஒரு ரியலைசேஷன் வருமா வராத? இவ்வளவு காலம் அப்படிதான் சார் இருந்தது. அதுக்கா சில பேர் நான்வெஜ் சாப்பிட்டே இருப்பாங்க. ஏன்னா இப்ப இல்ல நான் நிறுத்திட்டேன். நம்ம நிறுத்திட்டோங்கிறதுக்காக சாப்பிடுறவனை குறைவா நினைக்கப்படாது. நான் தெளிவா சொல்ல விரும்புறேன். நம்ம நிறுத்திட்டோங்கிறதுக்காக சாப்பிடுறவனை குறைவா நினைக்கப்படாது. ஆனா நாம ஒரு லெவல்ல வேண்டான்னு நிறுத்திட்டோம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் இல்லையா? அப்படி இவ்வளவு நாளா எதை அனுஷ்டித்தோமோ அதுல இருந்து வெளியே வருவோம். ஏன் லைஃப்ல நம்ம என்னென்ன மாதிரியான கிருத்திருவமான வேலை பண்ணிக்கிட்டு இருந்தோமோ எல்லாத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரும். இல்ல சார், அப்பெல்லாம் அதெல்லாம் ஒரு காலத்துல எல்லாம் பண்ணும் சார், இப்பெல்லாம் நியாயம் இல்லைன்னு தோணி போச்சு, நான் விட்டுட்டு சார் அந்த பிசினஸையே டிராப் பண்ணிட்டேன். ஏன் வேணாம் சார், எதுக்கு சார், நமக்கு அதெல்லாம் தேவையில்லை சார். பாருங்க, ரியலைசேஷன் கொஞ்சம் மேல வருமே. இப்படி விசேஷமான சுத்த நிலையை அடைவதுதான் என்ன பேரு? விசுக்தி. இந்த பாயிண்ட் இங்க வந்தாச்சுன்னா ஜுடிஷியல், அதாவது நீதி வழுவாத நிலைக்கு வந்துட்டான்னு அர்த்தம். இந்த இடத்துக்கு விசுக்தின்னு பேர். அவனுடைய உயிராற்றல் இங்க வந்ததுக்கு அப்புறம் அவனால தப்பு பண்ண முடியாது. ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்ச அந்த தப்பை பண்றதுக்கு மனசு வராது. இப்ப பல பேர் கூச்சமெல்லாம் தப்பு பண்ற. ஒரு வீட்டுல உட்கார்ந்து இருக்கேன், ரொம்ப வசதியான ஒரு அம்மா கல்யாண வீட்டுல வந்து உட்கார்ந்து பக்கத்துல, அதை பார்த்தா ஒரு 8 கோடி ரூபாய் பெறும். 8 கோடி மேல போட்டு அழியுது. ஆனா கால் செருப்பு பார்த்தா அறுத பழசா இருக்கு. நான் நினைச்சேன் வர்ற அவசரத்துல எங்கேயும் மாத்திக்கிட்டு போட்டு போட்டுருக்கு அப்படின்ட்டு மெதுவா பார்த்துட்டு கேட்டேன், ஏம்மா வர்ற அவசரத்துல ஏதாவது செருப்பு மாத்திக்கிட்டு போட்டீங்களா? இப்படி பழசா ஒரு செருப்பு போட்டிருக்கீங்களே? இல்லைங்க, கோயிலுக்கு போயிருந்தேன், நல்ல செருப்பு போட்டு தான் போனேன். உள்ள போய் சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது பார்த்தா நம்ம செருப்பு ஆரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. இதான் என் காலுக்கு சரியா இருந்து போட்டு வச்சு. இந்த அம்மாவோட அந்தஸ்துக்கு இன்னொருத்தர் செருப்பை எப்படி போட்டு வரலாம்னு நான் யோசிச்சுட்டு, என்னம்மா நீங்க யார் செருப்பையோ போட்டு வந்திருக்கீங்க? அது சொல்லுது பாருங்க. நம்ம செருப்பை யாரோ போட்டுட்டு போனா யார் செருப்பையோ நம்ம போட்டு வர வேண்டிய தானுங்களே, அதானுங்களே நியாயம். நீங்க ஏதாவது எந்த புத்தகத்திலே அப்படி நியாயம் படிச்சிருக்கீங்களே? அந்த அம்மா அதானுங்களே நியாயம். நம்ம செருப்பு எல்லாம் வர முடியுங்களா? அதான் இந்த செருப்பு போட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். பாருங்க, நமக்கு எவனாவது அநீதி பண்ணா நாம யாருக்குனா அநீதி பண்ணலாம்னு ஒரு தர்மம் வச்சிருக்கோமா இல்லையா? அது எப்படி தர்மம் ஆகும்?
நான் சொல்ற பாருங்க, விசுப்திங்கிற நிலைக்கு வந்துட்டா ஒரு உயிருக்கு ஒருத்தர் கெடுதல் நினைக்க மாட்டான். ஒரு உயிருக்கு வாழ்க்கையில கெடுதல் பண்ண மனசு வராது. ஏன் சார், தட்ஸ் நாட் கரெக்ட். நான் திருச்செந்தூர்ல இருந்து தான் வரேன், கோயிலே பேசினேன்னு. திருச்செந்தூர் கோயில்ல விவிஐபிக்கு ஒரு லெவலு, விஐபிக்கு ஒரு லெவலு, அப்புறம் தர்ம தரிசனத்துக்குன்னு ஒரு லெவல்னு இருக்குது. பாவ தர்மசனத்துல 6 மணி நேரம் கியூல நின்று சாமி கும்பிடலான்னு வந்தா இந்த விவிஐபின்னு வந்து உட்கார்ந்த கும்பல் சார் அப்படியே சன்னதியை அடைச்சுக்கிட்டு இவங்களுக்கு வழியை மறைக்கிறாங்க. பண்ணலாமா? நம்ம கிட்ட ஏதோ ஒரு 1000 ரூபாய் பணம் இருக்குங்கிறதுக்காக 1000 மக்கள் தரிசனம் பண்ண வேண்டிய திருச்செந்தூர் முருகனை நாம மறைக்கலாமா? நம்ம கிட்ட பணம் இருக்கலாம், ஆனா பண்பாடு இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒதுங்கி நிற்போம். பணம் இருந்தா நேரா நிற்போம், பண்பாடு இருந்தா ஒதுங்கி நிற்போம். ஏன் நாம ஒருத்தருக்கு மறைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு தோணுமா தோணாதா? அப்போ வாழ்க்கையில விசுப்திங்கிற லெவல் வந்துட்டா அவர்கள் தன்னுடைய தவறுகளை தானே திருத்திக் கொள்வார். இது விசுப்தி. விசுப்தியில இருந்து உயிர் இன்னும் கொஞ்சம் மேல போச்சுன்னு வச்சுங்க, உயிர் ஆற்றல். இந்த இடம் திஸ் இஸ் கால்ட் ஆக்ஞா. ஆக்ஞாங்கிறது என்னன்னா, தட் இஸ் மை ட்ரூ பர்சனாலிட்டி. நான் நேற்றுக்கு கல்யாண மாலையினுடைய டிவியில போகும்போது சொன்னேன், நம்முடைய வலது மூளையிலேருந்து சில செய்தி இங்க வரும் தகவல், இடது மூளையிலேருந்து சில தகவல் இந்த இடத்துல வரும். பாருங்க, இந்த இடம் தான். ரெண்டையும் எடை போட்டு எது கரெக்டோ அதை வெளியே சொல்லும். ரெண்டுல இருந்து மெசேஜ் நேரம் இங்க தான் வரும். இதுல எது சரி எது தப்புங்கிறத எடுத்து முடிவு சொல்லக்கூடியதான் என்னுடைய பர்சனாலிட்டி. இந்த டெய்லி இந்த ஆக்ஞாங்கிறது தொட்டாதான் உயிர் கொஞ்சம் கொஞ்சமாவது மேல வரும்னு தான் நம்முடைய மதத்துல டெய்லி இந்த இடத்தை அப்படி ரொட்டேட் பண்ணி விடுறது. ஒரு குங்குமத்தை வச்சு அப்படி ரொட்டேட் பண்றது. ஆண்கள் சந்தனம் வச்சு இப்படி ரொட்டேட் பண்ணுவாங்க, பெண்கள் குங்குமம் வச்சு இப்படி ரொட்டேட் பண்ணுவாங்க. ஏன்? தொட்டு கொடுக்கணும். டெய்லி ஆக்ஞாவை தொட்டாதான் குண்டலினி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இதை நோக்கி மேல வரும். அதுக்கு தான் பொட்டு வைக்கிற பழக்கமே வந்தது. கல்யாண தண்ணிக்கு மட்டும் பாத்தீங்களா, கொண்டாட்டியை உட்காந்து வச்சு கணவன் இப்படி பொட்டு வைப்பான். ஏன்? இப்படி கழுத்தை சுத்தி இந்த இடத்துல பொட்டு வைப்பான். ஏன்? மனைவியோட பர்சனாலிட்டி தான் ஆக்ஞா. அதுல நான் என்டர் பண்ணட்டுமான்னு கேட்கறேன், நீ ஒருத்த மட்டும் என் பர்சனாலிட்டிக்குள்ள என்டர் பண்ணலான்னு அவ அலோவ் பண்றான். அதான் பொட்டு வைக்கிறது. அப்படி ட்ரூ பர்சனாலிட்டிக்குள்ள வேற யாரும் இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. பட் ஹஸ்பண்ட் ஹஸ் த ரைட் அப்படிங்கிறதுக்கு அதுவும் எப்படி ரொம்ப சுத்தி வளைச்சு வரான். நேரா வந்தா சண்டை வந்துரும்னு சுத்தி வளைச்சு வரான். மே ஐ என்டர் இன்டு யுவர் பர்சனாலிட்டி? ஓகே, டு இட். இதான் ஆக்ஞால பொட்டு வைக்கிற சடங்கு. எப்படி வச்சா பாருங்க. இப்ப நான் 6 சக்கரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். 6 சக்கரம் முடிஞ்சு போச்சு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுப்தி, ஆக்ஞா. 6 சக்கரத்தையும் தாண்டி இதுதான் கூரை. இந்த கூரையில மேல ஏறி வந்து உயிர் உட்கார்ந்தாச்சுன்னா உங்க பாடி கான்சியஸ்னஸ், உடல் பற்றிய பிரஜையை உங்க உயிர் தாண்டி மேல போய் உட்கார்ந்தாச்சுன்னா திஸ் இஸ் கால்டு துரியம். துரியம்ங்கிறது நேரா ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து கோடு போட முடியாது. உங்களுக்கு உடல் பற்றிய பிரஜை நின்று போய் நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல, நான் உயிர் அல்ல, நான் மூன்றையும் கடந்த ஆன்மா அப்படிங்கிற பிரஜை வந்தாச்சுன்னா நம்முடைய உயிர் ஜீவ சக்தி குண்டலினி இங்க வந்தாச்சுன்னு அர்த்தம். நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல அப்படிங்கிற தெளிவு. இது வராம குண்டலினி சிரசுக்கு வந்துட்டா நம்ம சொல்லலாமே ஒழிய, நான் உடல்னு நினைச்சிட்டாலோ மனம்னு நினைச்சிட்டாலோ குண்டலினி சிரசுக்கு வரலன்னு அர்த்தம். இந்த இடத்துக்கு வந்தாச்சுன்னா என்ன தெரியுமா? இது உச்சி. இப்ப நீங்க முருகனுடைய திருவுருவத்தை பாருங்க. முருகன் நம்ம எப்படி கும்பிடுறோம் கேட்டா, சண்முகநாதர்னு 6 முகமுடையவரா கொண்டுறோம். திருச்செந்தூர்ல அதை விசேஷம் 6 முகத்தோட. மற்ற எந்த சுவாமிக்கு இல்லாத முகம் 6 முகம், 12 கை. ஆனா திருவடி மட்டும் 2. இத்தனை முகம் வச்சவங்க ஏன் 2 கால் வச்சாங்கன்னா, குடிக்கிறதுக்கு நமக்கு 2 கை இருக்கிறதால கடவுளுக்கு 2 கால் இருந்தாதான் சௌரியமா இருக்கும்னு 2 கால் 2 கைன்னு விட்டுட்டா நமக்கு. ஆனா 12 கை முருகனுக்கு. ஏன்? வாரி கொடுக்கிற வள்ளல். ஆனா முகம் 6 முகம். எங்கேயாவது ஒரு சாமிக்கு 6 முகம் இருக்குமா? என்ன 6 முகம்னு கேட்டா, மூலாதாரம் மலர்ந்த நிலை, சுவாதிஷ்டானம் மலர்ந்த நிலை, அநாகதம் மலர்ந்த நிலை, மணிப்பூரகம் அநாகதம் மலர்ந்து, விசுப்தி மலர்ந்து, ஆக்ஞா. 6 சக்கரங்களும் மலர்ந்த நிலையை குறிப்பதுதான் 6 முகம். அந்த 6 சக்கராவும் அந்த உயிராற்றல் அவருக்கு சிரசுக்கு வந்தாச்சு. மூலாதாரத்துல இல்ல, சுவாதிஷ்டானத்துல இல்ல, விசுப்தியில இல்ல, ஆக்ஞையில இல்ல, இப்போ துரியத்துக்கு வந்துருச்சு, தலைக்கு வந்துருச்சு. அதான் அது 6 முகமா அப்படி மல்டிப்ளை பண்ணி காமிச்சாங்க. இப்ப நீங்க இதை புரிஞ்சுக்கணும். அந்த முருகன் என்பவர் வேறு யாரும் அல்ல, 6 சக்கரங்களையும் கடந்து யாருடைய குண்டலினி சிரசுக்கு வந்து விட்டதோ அந்த குருநாதனுக்கு பெயர் சுப்பிரமணியன். அந்த குரு 6 சக்கராவுடைய பவரையும் எங்க கொண்டாந்துட்டார்? துரியத்துக்கு கொண்டாந்துட்டார். அவர் 6 முகங்கள் உடையவர்.
அப்படி 6 முகமுடைய ஒரு குருவை அண்டினால் 6 முகங்கள், அதாவது 6 சக்கரத்தின் ஆற்றலும் யாருக்கு சிரசுக்கு வந்து விட்டதோ அந்த குருவை நீ நமஸ்கரித்தால், அந்த குருவை நீ வணங்கி வழிபாடு செய்தால் என்ன நடக்குது? அந்த குருவை நீ வணங்கிய மாத்திரத்தில் உனக்கு 6 சக்கரங்களை கடந்து குண்டலினி வருகிற ரகசியத்தை அவர் போதிப்பார். அப்ப அவர் எப்படி கூப்பிடணும்? குருவாய், வருவாய், அருள்வாய், குகனே. குகனேன்னா எங்கிட்ட இருக்கிறவன் அர்த்தம். குகைனா உள்ள, குகைக்கு உள்ள இருக்கிறவன், அதாவது மூலாதாரத்தில் இருக்கிற ஆற்றலை மேல கொண்டு வந்து இங்க நிறுத்தணும். அப்ப எனக்குள் இருக்கிற ஆற்றலை மேலே கொண்டு வந்து விட்டால், என் 6 முகங்களும் மலர்ச்சி அடைந்து விட்டால் நான் சுப்பிரமணியராக, அருமுக நாயனாராக மாறுகிறேன். நம்முடைய ஒவ்வொரு குருநாதரும் முருகப்பெருமானே. இன்னும் ஒன்னு சொல்லி முடிச்சேன், ஒரே ஒரு நிமிஷம். இப்ப நம்முடைய குருமார்கள் என்ன பண்றாங்க? சிஷ்யர்களை சாவர வரைக்கும் நீ சிஷ்யனாவே இரு, நான் உனக்கு குருவாவே இருக்கிறேன். இப்படி நினைச்சா அவர் குருவே இல்லைங்க. ஒரு எல்லையில நம்மளை விட்டு காலி பண்ண, இடத்த விட்டு போ, வெளியே போ, நீ வெளியே போ. ஏன் நீ ஞானம் அடைஞ்சு எங்கேயாவது வெளியே போன்னு யார் துரத்துறாரோ அவர் தான் சரியான குரு. நீ சாவர வரைக்கும் எனக்கு சீடனாவே இருக்கணும் அப்படின்னா அந்த குரு ஆள் பிடிக்கிறாருன்னு அர்த்தம். அவருக்கு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கு, அவர் ஆசிரமத்தை நடத்துறதுக்கு இல்ல ஏதோ பண்றதுக்கு அவருக்கு ஆள் தேவைப்படுது, நம்மளை பிடிச்சி வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். இப்படி சொல்லட்டுமா? நான் பறவையில் ஆரம்பிச்சேன், பறவையிலேயே முடிச்சிடுறேன் டேக் ஆஃப்ல. பறவைகள் தாய் பறவை என்ன பண்ணும்? அப்படி கூட்டை விட்டு வெளியே போய் குஞ்சு கொண்டாந்து சாப்பாடு கொடுக்கும். குஞ்சு அம்மா பறவை ஆச்சரியமா பார்க்கும். இந்த விளிம்புல வந்து இப்படி உட்காரும், ஆனா பறக்காது. ஏன் பறக்காது? ஐயோ நம்மால பறக்க முடியாது, நமக்கு பறக்கிற சக்தி இல்லைன்னு பயப்படும். தாய்ப்பறவை சொல்லி சொல்லி பார்த்துட்டு ஒரு நாள் என்ன பண்ணும் பாருங்க, இந்த ரெக்கையால அந்த கூண்டு விளிம்புல உட்கார்ந்து இருக்கிற குஞ்சு பறவைய அப்படி தள்ளு தள்ளும். மரத்தில் இருக்கிற கூடுல இருந்து கீழே விழுற குஞ்சு பறவை ஐயோ 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 நான் செத்தேன் செத்தேன் செத்தேன்னு விழும் பாருங்க. அப்படி விழும்போது ரெக்கையை அப்படி அடிக்கும். அப்பதான் அதுக்கு ஒரு சக்தி தெரியும். என்ன? அடாடா நமக்கும் ரெக்கை இருக்கு, நாமளும் பறக்க முடியும். அப்படியே அமுக்கிட்டு ஒரு அமுக்கு அப்படி சுத்தி கொண்டாந்து மரக்கரையில வந்து உட்காரும். போடா நான் கூட பறக்க முடியும் போல் இருக்கு அப்படி. மறுநாள்ல என்ன பண்ணும்னா கூட விட்டு கொஞ்சம் இப்படி பறந்து வந்து கரையில உட்காந்து உட்காந்து பழகும். தாய்ப்பறவை என்ன ஞாபகப்படுத்துச்சு குஞ்சு பறவைக்கு? நீயும் பறவைதான், உனக்கும் இறகு இருக்கிறது, உனக்கும் பறந்தால் வானம் வசப்படும் சொல்லி கொடுத்தாதான் அது தாய்ப்பறவை. அது மாதிரி ஒவ்வொரு குருவும் நான் எப்படி கடவுளோ அப்படி நீயும் கடவுள்தான், உனக்கும் இறகு இருக்கிறது, நீ முயற்சி செய்தால் உனக்கு வானம் வசப்படும் கற்றுக் கொடுக்கணும். அவர்தான் உண்மையான குரு. அந்த குருவாய், வருவாய், அருள்வாய், குகனே. வணக்கம்.